ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நாம் வந்து இந்த பனை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முட்டி கட்டுறாங்க இல்லைங்க. ஸோ முட்டி கட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குவாங்கன்னா பனந்தெளவே இருக்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த முட்டி வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டிகள் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க, தெரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ மறுபடியும் மழை காலத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. எது எப்படின்னு முட்டியினுடைய தரம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ பனை மரத்தில் இருக்கப்படும் பதநீர்னு சொல்கிறோமில்லங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் முட்டியில் தான் வந்து இறக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி லைன் ஆகிற மரத்தில் எல்லாமே வந்து கட்டி சூப்பராக வந்து இறக்கி அந்த பதநீரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காய்ச்சுவாங்க. காய்ச்சி தான் வந்து கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, பனங்கள் கண்டு ஸோ அந்த மாதிரிலாம் மாற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவுமே இயற்கையான முறையில் கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ பனந்தெளிவு, பனங்கருப்பட்டி இந்த மாதிரிலாம் கிடச்சின்னா, பனங்கற்கண்டு எல்லாம் கிடச்சின்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது. ஸோ பனந்தெளிவு இருக்கக்கூடிய முட்டி இந்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ.